கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை மாற்றுவது தொடர்பாக மாநகராட்சிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான தகவல் என, தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சியும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவுல மே 30ஆம் தேதிக்குள்ள இந்த கடைகளுடைய பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என்றும், தமிழ் பெயருக்கு கீழ் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம், தேவைப்பட்டால் 3வது மொழியிலும் அந்த பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்றும், இதை செய்ய தவறினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் இருக்கக்கூடிய இந்திய சில்லறை வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட வணிக சின்னங்களுடைய அடிப்படையில பெயர் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், அவற்றை மாற்றும் பட்சத்தில் அது வாடிக்கையாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு உத்தரவை அமல்படுத்த தயாராக இருக்கிற போதும் கூட நிதி உள்ளிட்ட காரணங்கள் காரணமாக இதை உடனடியாக இந்த பெயர் பலகைகளை மாற்ற முடியாது என்பதனால இந்த பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த அவகாசம் கோரி அளிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கும்படி மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும், அதுவரைக்கும் தங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்து இந்த பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்று வாதிட்டார். இதையடுத்து மனுதாரர் சங்கத்தினுடைய அந்த கோரிக்கை மனுவை 4 வாரங்களில் பரிசீலிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரைக்கும் கடும் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார்.